ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான சட்னி, கருப்பு உளுந்து வச்சு சட்னி அரைக்க போகிறோங்க. எலும்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கருப்பு உளுந்து. இட்லி, தோசை எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். சூப்பரான இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடான உடனே பாருங்கள் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே காரத்துக்கு 5-6 மிளகாய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் இப்போ வறுத்து விட்டுக்கலாம். நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். கருப்பு உளுந்து வறுபடுறது தெரியாது, நல்ல வாசனை வரும், அந்த அளவு வறுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா இது கூட ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம், கலர் மாறி வர்றது தெரியும். இப்போ பாருங்கள் நல்ல வாசனை வந்து வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட 3 தக்காளியை, நல்ல பெரிய சைஸில் இருக்கிற 3 தக்காளியை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா தோல் சுருங்கி வர்ற அளவு வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் பூண்டு சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்தும் போதே 4 பல் பூண்டு சேர்த்து வறுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், போதும். இந்த அளவு வதங்கினோன்னு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு வெங்காயம், தேங்காய் எதுவுமே சேர்த்த வேண்டாங்க, இவ்வளோதான். இதெல்லாத்தையும் நல்லா ஆறினோன்னு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் கலந்தோம்னா இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா சரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் தாளிச்சிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து இந்த சட்னி மேலே கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சுலபமான சட்னி ரெடி பண்ணியாச்சு. கருப்பு உளுந்தில் பண்ணோம்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாவும் இருக்கும். இட்லி, தோசை எதுக்கு வேணால் தொட்டுக்கலாங்க. சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுனா தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாக விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி சாதத்துலேயும் கலந்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.